இன்னைக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி. என்ன ஆர்டர் போட்டிருந்தேன்றதவே மறந்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிங்க் மேலே இருக்க இந்த ஸ்டாண்டில் வச்சு திங்ஸ் எல்லாமே எடுக்கும்போது விழுந்துட்டே இருந்தது. என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்க ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால வச்ச திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக தெரிஞ்சது. ஸோ அதுக்காக தான் ஒரு ஷெல்ஃப் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஷெல்ஃப் கிடையாது, இது மேக்னெட்டிக் ஷெல்ஃப். இதை வந்து நம்ம அப்படியே ஒட்டிக்கலாம். இதில் 3 லேயர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இனி எந்த அப்பார்ட்மெண்ட் மாறினாலும் அதை அப்படியே ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் டெமோ ஆப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் கொண்டு போனாலே போதும், அந்த மேக்னெட்டிக் பவரில் அது அழகாக ஃப்ரிட்ஜில் செட் ஆகிடுது. இட் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் ப்ராடக்ட்ஸ். இதில் வந்து கரண்டி, ஃபில்டர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மாட்டிக்கலாம். தீபாவளி அப்போ நியூ ஆயில் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன். அது வந்து இந்த ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே வச்சுருந்தேன். இந்த ஆயில் கண்டெய்னரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 வந்து $8 வந்தது. இந்த ஸ்டாண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த 3 சேர்ந்து எனக்கு $7 வந்தது. நான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். நான் குழம்பு வைக்க நார்மலாக மற்ற எல்லாத்துக்குமே நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஏதாவது சேலட் இந்த மாதிரி ஐட்டமுக்கெலாம் நான் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஏதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு தோசை இந்த மாதிரி ஐட்டமுக்கெலாம் நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். ஸ்டாண்ட் வந்து திங்ஸ் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. யூஎஸில் நார்மல் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இண்டிவிஜுவல் ஹோம் இந்த மாதிரி போனால் மட்டும்தான் நமக்கு வந்து பெரிய ஸ்பேஸ் ஐலாண்ட்லாம் கிடைக்கும். இதுதாங்க என்னோட சிம்பிள் கிச்சனோட ஃபைனல் லுக். எப்படி சூப்பராக இருக்கா?